காட்டில் ஓட தெரியாத விலங்கு மற்ற விலங்குக்கு உணவு. காட்டில் ஓட தெரியாத விலங்கு மற்ற விலங்குக்கு உணவு. அதுக்கு ஓடணும். பிறந்த நிமிஷத்திலேருந்து ஒட்டக சிவிங்கி குட்டியை எட்டி உதைக்கும். அப்போ வாழ்க்கையில் பாருங்க, அது கஷ்டத்தை கொடுக்கல, கஷ்டத்து மூலமா அதுக்கு வாழ்க்கையை கொடுக்குது. நல்ல கவனிங்க, வாழ்க்கையில அது கஷ்டத்தை கொடுக்கல, கஷ்டத்து மூலமா அதுக்கு வாழ்க்கையை கொடுக்குது. அந்த ஒட்டக சிவிங்கி தன் குட்டிக்கு வாழ்க்கையை கொடுக்குது. அப்போ போராட்டத்தில் பூந்தோட்டம் ஒளிஞ்சிருக்குது, பூந்தோட்டத்தில் போராட்டம் ஒளிஞ்சிருக்குது. இப்படி யோசிக்க யோசிக்க நிறைய செய்தி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நானும் கூட விடிய விடிய உங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த 4 பேரை எதுக்கு கூட்டிகிட்டு வரதா? நான் ஒருத்தனே மூச்சு உடைக்கணுமா என்ன? அவங்க 4 பேரையும் சும்மா கொண்டாந்து காலையிலேருந்து சோறு போட்டு கறி போட்டு எல்லாம் போட்டு அவங்க பாட்டு சௌக்கியமாக ஃபோனை பார்த்துக்கிட்டு இங்கே ஜாலியாக உட்காந்துருந்தா நான் ஏன் போராடணும்? இவங்க என்ன பூந்தோட்டம் மாதிரி உட்காந்துருக்கிறது? அதனால் இனிமேல் அவங்கள மேடையில் இழுத்து அவங்க பேசுகிறாப்புல நான் இப்போ ஒதுங்க போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உண்மையாகவே நாங்கள் இந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு குடிக்காடுங்கிற அந்த ஊர் இருக்குது, காருடைய ஐயனார், எங்களுக்கு தெரியாது. ஐயா கிருஷ்ணனுடைய முயற்சியினால், ஐயா நாதனுடைய அழைப்பினால் இப்படி ஒரு கோயில் இருக்குது, இங்கே ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இப்போ பட்டிமண்டபம் முறையாக தொடங்குது. போதுமாப்பா? ரைட். இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது. கோயம்புத்தூர்லேருந்து சாந்தாமணின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. பேர் தான் சாந்தாமணி. சாந்தத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சாந்தமும் லேது, சௌக்கியமும் லேது. ஏன் வெளுத்து வாங்குவாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தான்னா எல்லாம் கதறுவாங்க. அந்த மாதிரி அப்படி அவங்க டீச்சராக இருந்தாங்க, காலேஜ் லெக்சராக இருக்காங்க, நல்ல பேச்சாளராக இருக்கிறாங்க, அப்புறம் நல்ல மனைவியாக இருக்கிறாங்க, நல்ல அம்மாவாக இருக்காங்க, மிகச்சிறந்த மாமியாராக இருக்காங்க. அதனால் வாழ்க்கைனா என்ன? ஏம்மா சிரிக்கிறீங்க? நான் அவங்கள பாராட்டுறேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் நம்மளை பற்றி பேசுகிறாரா, வேற யாரையாவது பற்றி பேசுகிறாரா, இல்லை நம்மளை கிண்டல் அடிக்கிறாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மிகச்சிறந்த நல்ல பேச்சாளர், பெண் பேச்சாளர் அவங்க சாந்தாமணி. அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு பதில் யார் சொல்வா? நாதன் சொல்வார். நான் இப்போ சாந்தாமணி அவர்களை வாழ்க்கை என்பது ஏமா போராட்டம் தானேம்மா, நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கை என்பது போராட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க கல்யாணம் நடந்த கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒன்று அடாடாடா, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக கேட்கணும். அவங்களுக்கு கல்யாணம் நடந்த கதையை அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிறந்த பேச்சாளர் சாந்தாமணி. அவங்கள வரும்படியாக எல்லா பேச்சாளருக்கும் நீங்கள் வரும்படி தான், வரும்படியாக உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். குதிரையில் வாங்கம்மா.